exercise 2.8 6th first question find the sum to n terms. இல்ல ரெண்டு क्वेश्चन இருக்கு, அது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எக்ஸாம்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அது இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த क्वेश्चनல 0.4 + 0.04 + 0.004 + etc to n terms. இப்போ இதுல அப்புறத்துல எது காமனா எடுக்கலாம்? 4, வெறும் 4 காமனா எடுத்து 4 காமனா எடுத்தா என்ன வரும்? 0.1 plus இது 0.01 plus 0.001 plus etc to n terms. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு 9 கொண்டு மல்டிப்ளை பண்ணி 9 கொண்டு டிவைட் பண்ண போகிறேன். அப்போ 9 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது அதாவது இப்படி போட போகிறேன். புரிஞ்சா? இப்போ 9 கேன்சல் தான். இந்த மாடலில் எப்பவுமே 9 கொண்டு மல்டிப்ளை பண்ணி 9 கொண்டு டிவைட் பண்ணுவோம். அப்போ 9 கொண்டு மல்டிப்ளை பண்ணி பண்ணும்போது 0.1 plus 0.01 plus 0.01 plus etc to n terms. ஓகே, நெக்ஸ்ட் இந்த 4/9 அப்படியே இருக்குது. இந்த 9 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 0.9 plus 0.09 plus 0.009 plus etc to n terms. ஓகே, இந்த 4/9 அப்படியே இருக்குது. இந்த 0.9 1 minus 0.1 எழுதலாமா? 1ல 0.1 குறையுது 0.9. அப்போ இது அதே மாதிரி எப்படி எழுதலாம்? 1 minus 0.01 plus etc plus இது 1 minus 0.001 plus etc to n terms. இந்த bracket close the bracket. ஓகே, அப்போ 4/9 into இப்போ இந்த 1 1 1 1 இருக்குல்ல, அது மட்டும் தனியாக ஒரு bracket, மீதி உள்ள டேர்முக்கு தனியாக bracket. இந்த 1 எழுதும்போது 1 plus 1 plus 1 plus etc to n terms. அப்புறம் ஒரு bracket. அப்புறம் இது எல்லாத்துல இருந்து மைனஸை காமன் எடுத்துருவோம். மைனஸை காமன் எடுத்தா 0.1 plus 0.01 plus 0.001 plus etc to n terms. இப்போ நம்ம ரெண்டு bracket பிரிச்சுக்கோம். இது ஒரு bracket, இது ஒரு bracket. இந்த 0.01 0.1க்கு ஸ்கொயர் எடுக்கலாமா? 0.1க்கு ஸ்கொயர் என்னது? 0.01 2 டைம்ஸ் மல்டிப்ளை. அதாவது இது 0.00 அதாவது 0.01 0.1க்கு ஸ்கொயர், 0.01 0.1க்கு கியூப், அந்த மாதிரி பிரிப்போம். அப்போ செய்ய ஈஸியாக இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் லைன் 4/9 into இந்த 1 plus 1 plus etc to n termsனா 1 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கு? 3 3யா? 3 இல்ல n டைம்ஸ். 3 டைம் மட்டும் போட்டோம்னா 3 போடணும். etc to n termsனா n டைம்ஸ். அப்போ n மட்டும் வரும். 1 ஆட் பண்ணும்போது n minus 0.1 plus இதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்? 0.1 the whole square plus 0.1 the whole cube plus etc to n terms. இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த பிராக்கெட் மட்டும் நான் தனியாக கண்டுபிடிக்க போகிறேன். தனியாக கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூவை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆன்சர் பண்ணுவேன். ஓகே, இந்த பிராக்கெட் எப்படி எனக்கு இதே சாதா பிராக்கெட் இருக்கா? ஓகே, இப்போ இதை மட்டும் எழுத போகிறோம். 0.1 plus 0.1 the whole square plus 0.1 the whole cube plus etc to n terms. இப்போ இது வந்து கண்டிப்பாக ஃபார்மே ஜிபி தான். ஏஆர் அப்படி ஃபார்மே ஜிபி ஜிபி. அப்போ ஜிபினால ஏ ஈக்குவல் டு என்னது? 0.1 ஆர் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். இது ரெண்டையும் கட் பண்ணால் ஆர் ஈக்குவல் டு அதுதான் 0.1. 0.1ங்கிறது லெஸ் தேன் 1னா கிரேட்டர் தேன் 1னா லெஸ் தேன் 1. 0.1னா 0வோட குறைஞ்ச வேல்யூ தான். அப்போ லெஃப்ட் சைடுக்கு லெஸ் தேன், அதாவது ஆர் லெஸ் தேன் 1. ஆர் லெஸ் தேன் 1னா எஸ்என் ஃபார்முலா என்னது? a into 1 minus r power n by 1 minus r. ஓகே, இப்போ இடக்காலத்தில் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் எழுதுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்லுறேன். இப்போ நம்ம r less than 1னா sn equal to a into 1 minus r power n by 1 minus r.
இந்த ஃபார்முலாவில் ஏக்கு வேல்யூ 0.1 தெரியும், r equal to 0.1. இந்த ரெண்டு வேல்யூ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ SN equal to a into 0.1 into 1 minus r value 0.1 the whole power n by 1 minus r value 0.1. Sn equal to 0.1 into 1 minus 0.1 the whole power n by இந்த ரெண்டே மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 0.9 தானே? ஓகே, 0.9. இப்போ Sn equal to இந்த 0.1 1/10 போடலாமா? ஒரு டிஜிட் மேலே 1/10 into 1 minus 1/10 the whole power n by the 0.9 9/10. Next line the 9/10 மேலே கொண்டு போயிருக்கோம். அப்போ Sn equal to 1/10 into 9/10 வரும்போது 10/9. அப்புறம் ரிமைனிங் பார்ட் என்னது? 1/10 the whole power n. The 10 cancel. அப்போ Sn equal to 1/9 into 1 minus 1/10 the whole power n. இவ்வளோ நமக்கு Sn கிடைச்சிருக்கு. இந்த Sn மேலே நம்ம எதை Sn போட்டு கண்டுபிடிச்சோம்? இந்த 0.1 0.1 the whole square plus etc. இப்போ இந்த வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ நெக்ஸ்ட் லைன் இப்போ நமக்கு Sn equal to வேல்யூ கிடைச்சாச்சு. இந்த Sn வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் போட போகிறோம். இப்போ ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் தென் ஈக்குவேஷன் 1. அப்போ நெக்ஸ்ட் லைன் 4/9 into n அப்படியே இருக்குது மைனஸ் இதை தான் நம்ம என்ன போட்டிருக்கோம்? Sn கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 1/9 into 1 minus 1/10 the whole power n. இப்போ இப்படி ஆன்சர் முடிச்சிடலாம். அது உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 4/9 4n/9 அல்லது 4/9 எப்படி சொல்லலாம்? மைனஸ் 4/81 into 1 minus 1/10 the whole power n. ஓகே, ஆன்சர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி 10 மார்க்கில் கேட்குற கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின். இதில் வந்து 4/9 into சம்திங் அதோடய ஸ்டாப் பண்ணலாம், அல்லது உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணலாம். இப்படி முடித்தா கூட உங்களுக்கு ஓகே கரெக்ட். ஆனால் நிறைய பேர் உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணுவாங்க, இந்த ரெண்டே மல்டிப்ளை பண்ணாமல் நிறைய எல்லா வருஷமும் நிறைய பிள்ளைங்க மிஸ்டேக் பண்ணுவாங்க. அப்படி மல்டிப்ளை பண்ண கஷ்டமாக இருக்குன்னா இதோட கூட முடிச்சுடுங்க. மல்டிப்ளை பண்ணி தப்பாக செய்யுது, இதோடய ஓகே. ஓகே, அதான் 6th second part question 3 plus 33 plus 333 plus etc. to n times. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், இம்பார்ட்டன்ட். இதுவும் அதே மாடல் தான், அதில் பாயிண்டில் கொடுத்தாங்க, இந்த 3 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து எது காமனாக எடுக்கலாம்? 3 காமனாக எடுத்தால் 1 plus 11 plus 111 plus etc. to n times. ஓகே, இந்த 1 நம்ம 10 minus 1 எழுதலாமா? 10 minus 1. அப்போ 11 எப்படி எழுதலாம்? சாரி, 1 வந்து அப்படியே இருக்குது, 1 அப்படியே இருக்கும். 11 10 minus 1 ப்ளஸ் இது 100 minus 1. சரி, 9 கொண்டு மல்டிப்ளை பண்ணிச்சு, 9 கொண்டு மல்டிப்ளை பண்ணா 9 கொண்டு மல்டிப்ளை பண்ணால் கரெக்டாக. ஃபஸ்ட்டு 3 காமனாக எடுப்போம். 3 காமனாக எடுத்து அங்கே செஞ்ச மாதிரி 9 கொண்டு மல்டிப்ளை பண்ணி 9 கொண்டு டிவைட் பண்ணுவோம். அப்போ அதே டைம் தான் 1 plus 11 plus 111 plus etc. to n times. ஓகே, இப்போ இந்த 9 உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 9 plus 99 plus 999 plus etc. to n times. ஓகே, நெக்ஸ்ட்டு 3/9 into இப்போ இந்த 9 என்ன போட்டலாம்? 10 minus 1 99 100 minus 1 இது 1000 minus 1 plus etc. to n times. இதுதான் நெக்ஸ்ட் லைன் 3/9 into இந்த 10 100 1000 அது மட்டும் ஒரு ப்ராக்கெட். அப்போ 10 plus 100 plus 1000 plus etc. to n times மைனஸ் இந்த மைனஸ் டேர்ம்லேருந்து எல்லாத்துலேயும்
மைனஸை காமன் எடுக்கணும். மைனஸை காமன் எடுத்தால் 1 + 1 + etc. to n terms. ஓகே, இப்போ 3/9 இன்ட்டு இந்த 10 அப்படியே இருக்கட்டு 100 என்ன போட்டுடலாம் 10 ஸ்கொயர் 1000 10 cube plus etc. to n terms. ஓகே, மைனஸ் இது என்ன போட்டுடலாம் போன கொஸ்டின் வந்துடா 1 எத்தனை டைம்ஸ் இருக்கு அப்போ என்ன பண்ணணும் 1 2 டைம்ஸ் இருக்குன்னா 2 3 டைம்ஸ் ஆட் பண்ணால் 3 வரும். அப்போ n டைம்ஸ் ஆட் பண்ணும்போது n. ஓகே, இதை ஈக்குவேஷன் 1 எடுக்கும். எடுத்துட்டு இந்த ப்ராக்கெட் மட்டும் தனியாக செஞ்சு போன கொஸ்டின் மாதிரி செய்யணும். ப்ராக்கெட்டில் 10 + 10 ஸ்கொயர் + 10 cube plus etc. to n terms. ஓகே, இதில் a ஈக்குவல் டு என்னது 10, r ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். ஒரு 10 கேன்சல் ஆகிடும். அப்போ r ஈக்குவல் டு 10. r ஈக்குவல் 10 வந்து கிரேட்டர் தேன் 1 லெஸ் தேன் 1 கிரேட்டர் தேன் 1. இப்போ கிரேட்டர் தேன் 1 Sn ஃபார்முலா என்னது Sn ஈக்குவல் டு a இன்டு r பவர் n மைனஸ் 1 பை r மைனஸ் 1. இப்போ அதில் வேல்யூ போட போகிறோம். அப்போ Sn ஈக்குவல் டு ஏக்கு வேல்யூ 10 இன்டு 10 பவர் n மைனஸ் 1 பை 10 மைனஸ் 1 ஈக்குவல் டு Sn ஈக்குவல் டு 10 இன்டு 10 பவர் n மைனஸ் 1 பை 9. இப்போ எஸ்என்னால இந்த டேர்ம் 10 + 10 ஸ்கொயர் இதை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்போ ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் 3/9 ஏற்கனவே இருக்குது. 3/9 இன்ட்டு இந்த டேர்ம் தான் நம்ம எஸ்என் போட்டு வச்சுருக்கோம். அப்போ இந்த ப்ராக்கெட் டேர்முக்கு மேலே என்ன பண்ணுறலாம் 10/9 இன்ட்டு 10 பவர் n மைனஸ் 1 மைனஸ் இந்த n. ஓகே, இப்போ அந்த 3/9 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். 3/9 கொண்டு மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் என்ன வந்துடும் 3/9 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணால் 30/81 இன்ட்டு 10 பவர் n மைனஸ் 1 மைனஸ் 3n/9. ஓகே, இந்த 3/9ஐயும் n கொண்டு மல்டிப்ளை பண்ணால் புரியுதா 3/9 கொண்டு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது 30/81 இன்ட்டு 10 பவர் n மைனஸ் 1. இந்த 3/9 கொண்டு என்ன மல்டிப்ளை பண்ணால் 3n/9. இதே மாடல் எக்ஸாம்பிள் 51 வந்து ஹோம்ஒர்க். இந்த 3 இருக்கிற மாதிரி இப்போ 5 5 5 இருக்குது. அப்போ இந்த 6th ரெண்டு பார்ட்டும் இந்த எக்ஸாம்பிள் 1 இந்த 3 கொஸ்டினும் அடிக்கடி 5 மார்க்கில் கேட்குற கொஸ்டின். சில பேருக்கு உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் இருக்குது அதிலே கேட்பாங்க. இப்போ ஈஸியாக செஞ்சுக்கலாம் 5 மார்க் ஓகே. இப்போ 30/81 இருக்கா இதிலே நம்ம கூட கட் பண்ணிக்கலாம். 3/9 வைக்காம 3 டேபிள் கட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன வந்துடும் 1/3 அப்படியே போட்டுருக்கோம். அப்போ 1/3 1/3 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன வந்துடும் 10/27. இங்கே என்ன போட்டுடலாம் 1/3 என்னையும் மல்டிப்ளை பண்ணால் 1/3 இன்ட்டு n அல்லது n/3 அப்படி போட்டாலும் சரி. நம்ம கேன்சல் பண்ணால் சிம்பிளாக இருக்கும். ஓகே, 7th கொஸ்டினில் find the sum to n terms தானே sum of geometric series. Find the sum of geometric series 3 + 6 + 12 + etc. + 1536. அதாவது SN கேட்டிருக்கு. SN ஈக்குவல் டு கேட்டிருக்கு. இல்லை A ஈக்குவல் டு என்னது A equal to 3 R ஈக்குவல் டு 6/3 2 R ஈக்குவல் டு 2. இது கிரேட்டர் தேன் 1 லெஸ் தேன் 1 greater than 1. அப்புறம் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்கு. லாஸ்ட் டேர்ம் Lன்னு சொல்லலாம் அல்லது nth டேர்ம்னு சொல்லலாம். Tn ஈக்குவல் டு 1536. இப்போ நமக்கு ஜிபினால Tn ஃபார்முலா என்னது A இன்டு R பவர் n மைனஸ் 1 ஈக்குவல் டு 1536. ஏக்கு வேல்யூ 3 2 பவர் n மைனஸ் 1 ஈக்குவல் டு 1536. இந்த 3 கட் பண்ணிடுவோம் டைரக்டாவே 512. 2 பவர் n மைனஸ் 1 ஈக்குவல் டு 512. இப்போ 2 பவர் n மைனஸ் 1 ஈக்குவல் டு 512ல 2 டேபிள் கொடுத்து பார்ப்போம். 128 64 32 60 8 4 2.
2 பவர் 9 தானே 2 பவர் 9 இந்த 2 பவர் n மைனஸ் 1 2 பவர் n இன்ட்டு 2 பவர் மைனஸ் 1 இல்லைன்னா எப்படி டேரெக்டாக பண்ணிடுவோம். அதாவது இங்கே வந்து பேஸ் சேமாக இருக்குது. பேஸ் சேமாக இருந்தால் என்னது பவர் ஈக்குவல். அப்போ n ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 4 மைனஸ் 1 அதில் கொண்டு இருக்கோம். அப்போ n ஈக்குவல் டு 10. ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்கு SN ஃபார்முலா ஆர் கிரேட்டர் தேன் 1னா SN ஃபார்முலா என்னது a into r power n minus 1 by r minus 1. அப்போ n equal to 10 தானே S10 equal to a power 3 into r value 2 power 10 minus 1 by 2 minus 1. S10 equal to 3 into 2 power 10 2 power 9 இதில் இருக்குது. இது கூட ஒரு 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணலாம். அல்லது 2 power 5 10 2 power 5 the whole square. 2 power 5 2 into 4 4 into 8 8 into 16 16 into 32. அப்போ 2 power 5 வேல்யூ 32. அப்போ 32 ஸ்கொயர் எடுக்கும்போது 1024. அதாவது இதிலே 512 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணாலும் 1024. அப்போ 1024 minus 1 by 1 by 1 க்கு வேல்யூ எழுதலாம்ல. அப்போ 3 into 1023 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 960. S10 equal to 2. First is sum of n terms. அப்போ n கண்டுபிடிச்சாச்சு S10. ஓகே. இந்த எக்ஸசைஸ் 2.8ல நம்ம 7th கொஸ்டின் வரைக்கும் முடிச்சிருக்கோம். அடுத்த கிளாஸில் 8 9 10 3 கொஸ்டின் ரிமைனிங் இருக்குது. அப்புறம் எக்ஸாம்பிள் 52 53 அப்போ 5 கொஸ்டின் இருக்குது. அந்த 5 கொஸ்டின் அடுத்த கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ் வரைக்கும் முடிச்சிடும். நெக்ஸ்ட் கிளாஸ் இதை கம்ப்ளீட் பண்ணுவோம்.